நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்றைய சிந்தனை: 1000 மைல் பயணமாக இருந்தாலும் ஒரு அடி எடுத்து வைத்துதான் தொடங்கப்படுகிறது. முதல் அடியை தயங்காமல் தைரியமாக எடுத்து வையுங்கள். மேட்டுப்பாளையம் நகரில் மே தின கொண்டாட்டங்கள் குறித்து தொழிற்சங்கங்களுடன் ஆலோசனை கூட்டம் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. தமிழக அனைத்து ரேஷன் கடைகளில் மரங்கள் நடப்படும் எனவும் மழை வெயில் பாதிக்காத வகையில் பந்தல் அமைக்கப்படும். இந்த செயல்களை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று செயல்படுத்தப்படும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார். கோவையில் நடந்த மாநகராட்சி மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ADPO பணம் வாங்கிக் கொண்டு சின்னவேடம்பட்டியில் காளிதாஸ் என்பவர் தனது எடை கடைக்கு சீல் வைத்ததாகவும், அனுமதிக்காக ஓராண்டாக அலைகிறேன், மாநகராட்சியில் இருந்து இன்னும் அனுமதி தரவில்லை, இங்கு பணம் இருந்தால்தான் எல்லாம் நடக்குமா என மேயர் ரங்கநாயகி, கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோருடன் காளிதாஸ் என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் காவலர்கள் தங்களின் பணி சுமையையும் தனிப்பட்ட வெறுப்புகளையும் மக்களிடம் காட்டாமல் கனிவாக பேசுங்கள் என முதல்வர் ஸ்டாலின் போலீசாருக்கு அறிவுரை. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் எங்கு, எப்போது, எந்த இலக்கை தாக்க வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்ய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை வேருடன் ஒழிப்பதில் நாடு உறுதியுடன் உள்ளது. நம் முப்படைகளின் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.